கர்த்தருடைய நாமம் ஒன்றே பரிசுத்தப்படுவதாக. இன்றைய நாளிலே எபிரேய எழுத்துக்களிலே இரண்டாவது எழுத்தாகிய பெத் என்ற எழுத்தை நாங்கள் பார்ப்போம். அதாவது இந்த எழுத்து எபிரேய எழுத்திலே முழு எழுத்து என்று சொல்லப்படுகிறது. இதிலே அங்கே 6 காரியங்கள் உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது எல்லா எழுத்துக்கும் இந்த 6 காரியங்களும் உண்டு. இந்த வெய்த் என்ற எழுத்திலே எழுத்தின் பெயர் வெய்த், உச்சரிப்பு அங்கு 2 காரியங்கள் இஃபாயும் வருகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இது வரிசை எண் 2. இதென்ற மதிப்பு 2. அடையாளம் கூடாரம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உள்கருத்து உள்ளே வாழ்க்கை, அங்கு வீடு உள்ளே வாழ்க்கை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இன்சைட் லைஃப், அந்த கவுஸ் இன்சைட் லைஃப் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எபிரேயத்திலே அங்கு 3 காரியத்தை நாங்கள் சொல்லியிருந்தேன். மேக்ராய்த், அது பழைய கால எழுத்து, ஆதாமில தொடங்கி அங்கு யோசேப் மட்டுமான எழுத்து. இவ்ரைத் அங்கு மோசேல இருந்து அங்கு வருகிற எழுத்தாய் இருக்கிறது. அது நியாய பிரமாணம் அந்த எழுத்திலே கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இது 2 அங்கு சித்திர எழுத்தை போலதான் இருக்கிறது. 3வது அவரேத், நெகேமியா, எஸ்தர் காலத்திலே இருந்து இன்று மட்டும் அது பயன்படுத்தப்படுகிற எழுத்தாய் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இந்த பெய்த்தை அங்கு மிக்ராயத்திலே நாங்க பார்ப்போமா இருந்தால் அதற்கு அர்த்தம் வீடு. இந்த வீடு எதற்கு என்று சொன்னால் உள்ளே என்ன இருக்குது என்றால் சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு. ஒரு வீட்டிலே இருக்க வேண்டிய காரியம் சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு. ஆகவே இதுக்குள்ளே, அதாவது பரிசுத்த வேதாகமத்தின் முதல் எழுத்து அங்கு ஆதிகாமத்தை குறித்து நாங்கள் பார்ப்போமா இருந்த முதல் புத்தகம், அதை ரேசித் என்று சொல்லி எபிரேயத்திலே சொல்லுவார்கள். அங்கு அதிலே இருக்கிற அந்த முதல் வார்த்தை ஆதியிலே ரேசித் என்று சொல்லப்படுகிறது. ஆதிகாமம் என்றால் பிரேசித், அங்கு ஆதியிலே என்றால் ரேசித் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு மனுஷன் வீட்டு வாசலிலிருந்து எவ்வளவு தூரம் தன் கண்களால் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம்தான் பார்க்க முடியும். அது அங்கு முப்புறம் மட்டும் கூடுதலாய் பார்க்க முடியும். ஆனால் திரும்பினால்தான் வலதுபுறமோ இடதுபுறமோ பார்க்க முடியும். பின்பக்கம் அங்கு மறைவாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இது எந்த இடத்திலும் அங்கு ஆரம்பத்திலே உள்ளே வெளியே நமக்கு சொல்லி தருவதில்லை என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வேதாமத்தை பொறுத்த வரையில் எல்லாமே அங்கு எபிரேய எழுத்துக்கள் அங்கு தர்க்க ரீதியான எழுத்துக்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிலே அர்த்தங்கள் நிறைந்த எழுத்துக்களாய் இருக்கிறது. தேவனுடைய மகிமையே மகத்துவத்தையும் சொல்லி தருகிற எழுத்தாய் இருக்கிறது. ஆனால் இவைகளிலே மறைவானதும் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உபாகமம் 29:29 மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தையின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஆதியிலே உள்ளே இருக்கிறது தான் தெரிகிறது, வெளியே இருப்பது எங்களுக்கு தெரிகிறது இல்லை. ஒரு வீடு அல்லது ஒரு கூடாரம், அங்கு எல்லாமே இந்த பூமியும் வானம் பூமியும் ஒரு நாள் அக்கினிக்குள் இரையாக்கப்படும் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஆகவே ஆரம்பத்திலே எங்களுக்கு அவுட்சைட் ஆஃப் பிகினிங் என்று சொல்லப்படுகிற கர்த்தரால் மறைக்கப்பட்ட காரியங்களும் உண்டு என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே பாருங்கள், எந்த விஞ்ஞானியை எடுத்துக்கொண்டாலும் அந்த விஞ்ஞானிக்கு கூட ஆண்டவர் ஒரு வரம்பை வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பூமியிலே இந்த விஞ்ஞானிகள் 9 கோள்களுக்கு மட்டும்தான் விஞ்ஞானிகள் போக முடியும். ஆகவே எல்லாத்துக்கும் ஒரு எல்லையை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
இம்மட்டும் வா, இதுக்கு மிஞ்சி வராதே என்று சொல்லி தேவனுடைய காரியம் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த ஆதிகாமம் என்று சொல்லப்படுகிற அங்கு பிரேசித் என்று சொல்லப்படுகிற வசனத்திலே 6 எழுத்துக்கள் சேர்ந்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அந்த 6 எழுத்துக்களும் அங்கு மெக்ராய்ம் என்று சொல்லப்படுகிற பழைய எழுத்திலே நாங்கள் அதை போட்டு பார்த்தால் அங்கு வீடு, தலை, கை, தலை அங்கு சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அதற்கு அர்த்தம் சிலுவை, கை, நசுக்குதல், தேவன், தலைமை, கூடாரம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த 6 எழுத்துக்குள்ளே என்னென்ன அடங்குது என்றால் அங்கு கூடாரம், தலைமை, தேவன், நசுக்குதல், கை, சிலுவை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதை நாங்கள் போட்டு பார்த்தோம் என்றால் அங்கு தேவனுடைய கை சிலுவையிலே நசுக்கப்படும் என்று சொல்லி அந்த பழைய எழுத்து எங்களுக்கு விளம்பி நிற்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அங்கு ரிசித் என்றால் அங்கு சிலுவை, கை, நசுக்குதல், தேவன், குமாரன் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இது இந்த தீர்க்க தரிசனம் எங்கிருக்கிறதா ஆதிகாமத்தில் உள்ள முதல் வசனத்திலேயே இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், முதல் வசனத்திலே ஆதிகாமம் 1:1 எபிரேய பாஷையிலே தேவனுடைய குமாரன் கை சிலுவையிலே நசுக்கப்படும் என்று சொல்லி எழுதி இருக்கிறதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கும். எவ்வளவு அங்கு தக்க ரீதியான மொழி என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய மற்ற எல்லா மொழியும் அங்கு தத்துவம் நிறைந்த மொழி. ஆனால் இந்த எபிரேயம் மட்டும் தக்க ரீதியான மொழி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் குமாரன், பேத்தண்டா குமாரனை குறிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ரேசித் என்று சொல்லி கண்டால் அதற்கு அர்த்தம் அங்கு சிறுசித்தல் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு முதலாவது வார்த்தை அங்கு ரேசித்திலே அங்கு குமாரன், அங்கு தேவன் குமாரன் என்று சொல்லி அங்கு வெளிப்படுகிறதை நாங்க காண, அந்த எழுத்துக்கு ஏற்ற அந்த மிக்ராய்ம் என்ற பழைய எழுத்தை போட்டு பார்த்தால் அது எங்களுக்கு அங்கு தெரியக்கூடியதா இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்றால் தேவனுடைய குமாரன் என்று அங்கு சொல்லப்படுகிறதை நாங்கள் அந்த காரியம் வைத்து என்ற காரியத்திலே நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், எங்கள் தேவனுடைய அறிவு அங்கு எங்களுக்கு எப்படி வரும் என்றால் இந்த காரியங்கள் நாங்கள் அறியும் போதுதான், எதையும் நாங்கள் அறியும் போதுதான் வரும். அப்படியே தேவனுடைய குமாரனை குறித்து அறிகிற அறிவு எங்களுக்குள்ளே இருக்கிறபடியாத்தான் இந்த அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அதற்கு மென்மேலும் நாங்கள் அறிவூட்டக்கூடிய எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் யோவான் 1:3 சொல்லப்படுகிறது, சகலதும் அவர் மூலமாய் அவருக்கென்று சர்வமும் சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டானதெல்லாம் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. பாருங்கள், இந்த பிரேசித் என்றால் ஆதியிலே உள்ளே என்று கருத்தாய் இருக்கிறது. அதாவது தேவனுடைய கை சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அங்கு குமாரனுக்கு என்னென்றால் அங்கு பாரா என்றால் சிருஷ்டிப்பு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தேவனுடைய குமாரன் அங்கு பூமியை சிருஷித்தார் என்று சொல்லி அவருடைய வார்த்தையினால் சிருஷித்தார் என்று சொல்லி எங்களுக்கு அங்கு விளங்கி நிற்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாரா என்றால் குமாரனின் சிருஷ்டிப்பு என்று அர்த்தம். அது அங்கு பாரா என்றால் அங்கு சிருஷ்டிப்பு, அது குமாரனால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். வேதாமத்துக்குள்ளே ஆதிக்குள்ளே அங்கு தேவனுடைய குமாரன் இருக்கிறார் என்பதை
அங்கு விளங்கப்படுத்தி இருக்கிறது. அதனால் தான் ஆதியிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனோடு இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் படைக்கும் போதே தேவன் எல்லாவற்றையும் அங்கு நினைத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் யோவான் 1:10 சொல்லப்படுகிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாராக் பாராக் என்று சொன்னால் என்னென்று சொல்லி நாங்க பார்த்தோம். பாரண்டா குமாரன், பாராக்கண்டா ஆசீர்வாதம். எபிரேயத்திலே அதிலே 3 எழுத்து அங்கு இருக்கிறது. அங்கு இஃப் இஃப் எழுத்தும் ரா எழுத்தும் அங்கு இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாரா என்றால் குமாரன் சிருஷ்டிப்பு என்றும், இங்கு பாரா கண்டால் ஆசீர்வாதம். தேவனுடைய குமாரன் எதற்காக வந்தார் என்றால் ஆசீர்வாதம் தரத்தான் வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு எண்ணாகமம் 6:24 சொல்லப்படுகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவன் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே ஆசீர்வாதத்தின் தேவன் எங்கள் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி, அவராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும் என்று சொல்லி எழுதி இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய திட்டம் மனுஷனை ஆசீர்வதிப்பதுதான். பாருங்கள், ஆசாரிப்பு கூடாரம் அன்றைக்கு தேவனால் உருவாக்கப்பட்டது. அங்கு தேவன் அங்கு கணக்குகள் வடிவமைத்து சொன்னார். அதிலே மோசேக்கு அந்த ஆலயத்தை குறித்து அங்கு மலையின் மேலே காண்பித்தார். அதே மாதிரி செய்ய சொல்லி சொன்னார். அதனால் செய்தான் ஆசாரிப்பு கூடாரத்தை. அங்கு தேவாலயம் எதற்கு, கிறிஸ்துவானவர் எதற்கு வந்தார்? பாருங்கள், ஆசரிப்பு கூடாரம் முதலாவது உருவாக்கப்பட்டது எதற்கென்று சொன்னால், தேவாலயம் எதற்கென்று சொன்னால், கிறிஸ்துவான எதற்கு வந்தார் என்று சொன்னால், இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள. இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே எல்லாமே இருக்கிறது. பாதுகாப்பு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, நல்ல திருச்சபை, நல்ல போதகர் இருக்கிறது. எல்லாமே ஆசீர்வாதம். இந்த பூமியிலே எங்களுக்கு எல்லாம் நன்மையாய் கிடைக்குமானால் அது எங்களுக்கு ஆசீர்வாதம். அது தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். பரத்திலிருந்து தானாய் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் தேவனால் தான் ஒவ்வொருவருக்கும் பயந்தளிக்க கூடியதாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாருங்கள், இந்த வாராக் என்று சொல்லி கண்டால் அங்கு தேவனை துதி என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே தேவனுடைய துதி அங்கு நிரப்பப்பட வேணும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு சாம்பலுக்கு பதிலா சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலா ஆடை, துதியின் ஆடையும் கொடுத்த தேவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த காரியத்தை குறித்து நாங்கள் அநேக வேதாமத்தில் பயன்படுத்தக்கூடியதா இந்த ஆசீர்வாதத்தின் முறைகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறோம். ஏன்னா இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய கிருபையில இருந்து வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அது அவரை நாங்கள் தொழுது கொள்ளும் போது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற காரியம் என்றதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அதனால் தான் ஏசாயா 54:10 சொல்லப்படுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாத்தின் உடன்படிக்கை நிலைவேறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதொருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் தேவன் ஒரு உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சிலுவையிலே அவருடைய கை அங்கு அடிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் காணக்கூடியது இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவானவர் அங்கு துடி துடித்து சிலுவையிலே உயிரிழந்து அங்கு எமக்காக அந்த உபத்திரங்கள் எல்லாம் பட்டு சித்திரவதை அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் வாழ, நாங்கள் ஆசீர்வதிக்க, நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாலோம் அலெகீம் அலெகீம் என்று சொன்னார். அதாவது சாலோம் என்றால் சமாதானம், சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த பெய்த் என்ற எழுத்திலே 3 காரியங்கள் அடங்கி இருக்கிறது.
அங்கு மூன்று எழுத்து கூட்டமைப்பினால் வெயிட் என்று சொல்லப்படுகிற ஒரு எழுத்தை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த வாவ் என்று சொல்லி மூன்று காரியங்கள் அந்த கூட்டமைப்பாய் எழுத்தின் கூட்டமைப்பாய் இருக்கிறபடியா மூன்று ஆணி என்று சொல்லி அது அர்த்தமாய் இருக்கிறது. அங்கு முள்முடி கிரீடமாய் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. வெயிட் என்றால் மூன்று ஆணி என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். வேதாகம எபிரேய மொழி மிகவும் தக்க ரீதியான மொழி என்பதை இந்த காரியங்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், மூன்று ஆணிகளும் முட்கிரீடமும் அங்கு சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. குமாரனுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்து வெயிட் என்று நாங்க பார்க்கிறோம். அந்த மூன்று ஆணி என்னவென்று சொல்லி கண்டால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறியப்பட மூன்று ஆணியில் தொங்கினார் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. கரங்களிலே 2 ஆணிகள், கால் 2 சேர்த்து வைத்து ஒரு ஆணி என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. குமாரன் 3 ஆணிகளினால் தொங்க வேண்டும் என்பது தீர்க்க தரிசனம். அவர் அதற்காக நமக்காக பாவ நிவிர்த்தி செய்ய வேண்டும். அவருக்கு கொடுக்கப்பட்ட நியதியாய் இருக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதையும், பாவத்தை மேற்கொள்வ அங்கு சிலுவை மரணம் அவசியம் என்பதையும் நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறதை நாங்கள் வேதத்தில் இருந்து, எபிரேய பாசையில் இருந்து என்ற அந்த சொல்லில் இருந்து நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், பாவிகளினாலே இயேசு கிறிஸ்து அங்கு பாவத்துக்காக அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார். அங்கு இழந்து போனதை தேடவும் பாவிகளை ரட்சிக்கமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அதுக்கு மட்டும் அல்ல, அங்கு சத்துருவை ஜெயிக்க வந்தார், எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்க வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த வெயிட் என்று சொல்லப்படுகிற மூன்று கூட்டமைப்பு உள்ள எழுத்தினால் ஆனது என்று சொல்லி நான் சொன்னேனே. அந்த மூன்று எழுத்தும் 3 தர 6 அங்கு 18 இருக்கிறது. அங்கு அந்த 18 அங்கு என்னென்று சொல்லி கண்டால், அங்கு கீயும் ஜொட்டும் என்ற 2 எழுத்து அங்கு ஹாய் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஹாய் என்ற எழுத்துக்கு அர்த்தம் வாழ்வு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உயிரோடு இருத்தல் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஜொட்டும் ஹாயும் சேர்ந்தால் ஹாய் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கையை எங்களுக்கு நிர்ணயிக்க அங்கு 3 ஆணிகளால் இயேசு கிறிஸ்துவின் அங்கு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவினால் எங்களுக்கு வாழ்க்கை பெற்று தந்த தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் வழிந்த இரத்தத்தினாலே அங்கு நாங்கள் மீட்கப்பட்டோம். ஆதி காலம் தொட்டு கர்த்தர் ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டே வந்தார். தீர்க்கதரிசனம் ஊடாக வகையாய் தீர்க்கதரிசிகள் ஊடாக சொல்லி வந்தார். மேலும் கடைசி நாட்களிலே அவர் எங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். நாங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலே, பிசாசின் அடிமைத்தனத்திலே இருந்த எங்களை மீட்டு கொண்டார். இந்த வெயிட் எழுத்து தேவகுமாரனை குறிக்கிறது. அது அங்கு பழைய எழுத்துக்களின் படி அங்கு இப்படியாய் சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த வெயிட் ஜாட் டவ் என்று சொல்லி 3 எழுத்து. இந்த 2வது எழுத்து பெய்த் ஜாட், அங்கு கடைசி எழுத்து டவ் என்று சொல்லப்படுகிறது. இது சிலுவையின் உடன்படிக்கை என்று சொல்லியும், அங்கு கை என்று சொல்லியும், அங்கு 3 ஆணியை குறிக்கிறது என்று சொல்லி வேத எபிரேய பாஷையிலே சொல்லப்படுகிறது. அப்பொழுது கிறிஸ்துவை அறிய 3 ஆணி, முடி, கரத்தின் கிரிகள் நாள் அங்கு உடன்படிக்கை எங்களுக்குள்ளே வந்தது. அந்த உடன்படிக்கை சிலுவையில் மரணத்தை, உயிர்த்தெழுதலை நினைவுபடுத்துகிறது என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது. வெயிட் என்றால் என்ன சொல்லி தருகிறது என்றால், தேவனுடைய சிலுவை மரணத்தின் ஊடாக அவர் நம்மோடு இரத்த உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதாவது இரத்த உடன்படிக்கை, மரண உடன்படிக்கை, உயிர்த்தெழுதல் உடன்படிக்கை, ஜீவன்
உடன்படிக்கை பாவத்துக்கு என்று மரித்து ஜீவனுக்கு பிழைக்கிற என்ற அந்த உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மனித குலத்துக்காக செய்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த பெய்த் அங்கு எங்களுக்கு வீட்டை பல்லோக வீட்டை அங்கு காண்பிக்கிறது. அந்த பல்லோக வீட்டுக்கு நீங்களும் நானும் போக, அந்த வழியிலே போக தேவனுடைய குமாரனாகிய அந்த அந்த சிருஷ்டிப்பு, தேவனுடைய குமாரனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சிருஷ்டிப்பு, அந்த ரட்சிப்பு எங்களுக்கு தேவையாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து அங்கு கொலோசியர் 2 அதிகாரம் 14 சொல்லப்படுகிறது, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சுரந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அங்கு எங்களை எல்லாம் மீட்டிருக்கிறார் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. சிலுவையிலே முக்கியம் ஆணி அங்கு முக்கியமாய் அடிக்கப்பட்டது, கிரீடம் அங்கு சூட்டப்பட்டது. எல்லாமே தேவ திட்டப்படி நிறைவேறின காரியங்கள். வேதாம செயல் தக்க சமயம் அல்ல, அது தேவனால் திட்டமிடப்பட்ட காரியமாய் இருக்கிறது. குமாரன் சிலுவையில் அறியப்பட வேண்டும், முதலில் வீட்டுக்கு பின்பு அங்கு வெளியிலே என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. வீட்டுக்குள் இருக்கிற சந்ததி எங்கள் தேவனுடைய குமாரனை ஆகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அங்கு வீட்டில் இருக்கிற தலை அங்கு எப்படியாய் அங்கு வெளியில் போய் உழைத்து வந்து வீட்டில் இருக்கிறவளை காப்பாற்ற வேணுமோ அப்படியா தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவன் எங்களுக்காக செய்த, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்த அத்தனையே அவர் அங்கு நினைவு கொண்டு அங்கு எல்லாவற்றுக்கும் எங்கள் தேவனுக்காக உழைத்து அவரை நாங்கள் நிலைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் வீட்டின் தலை பூமி ஒரு தலையாய் இருக்கிறது. பூமிக்கு தலையாய் இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டு அவர் எங்களுக்காக செய்த எல்லா உபத்திரங்கள், வேதனைகள், ரத்தம் சிந்துதல், தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த அன்பு எல்லாவற்றுக்காக நாங்கள் அவரை பறைசாற்ற வேண்டியவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த பூமியின் வீட்டின் தலை இயேசு கிறிஸ்து, எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார். நாமும் அவரை நீதிக்கு உட்படுத்தி அங்கு எந்த வேலைக்காக அழைக்கப்பட்டிருக்கோமோ அந்த வேலையை நாங்கள் செய்கிற சந்ததிகளாய் நாங்கள் மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் குமாரன் சந்ததி கிறிஸ்துவே, நாமும் அந்த சந்ததியிலே ஜீவனுள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே தேவன் எங்களை வாழ வைக்கிறார், ஏனென்றால் அவர் மதிலாய் நிற்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த மதிலாய் நிற்கும் போது அவருக்குள்ளாக இருக்கிற அந்த அக்கினி மதில் எங்களை சுற்றி நிற்கிறபடியா எதிரிகளை அது பட்சிக்கும் என்று சொல்லி அவர் எங்களை பாதுகாத்து எங்களை நடத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே வெயிட் என்று சொல்லப்படுகிற அந்த எழுத்தின் மகிமையை இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த எழுத்து 2வது எழுத்தாய் இருந்தாலும் முதலாவது தேவனுடைய குமாரனுடைய மகிமையை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அங்கு ரேசித் என்று சொல்லுகிற ஆதிகாமத்திலே, ரேசித் என்று சொல்லுகிற ஆதியிலே என்ற அந்த காரியத்துக்குள்ளேயே இந்த குமாரனுடைய கை சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கு மிக்ராய்ம் என்று சொல்லுகிற அந்த பழைய எழுத்திலே அங்கு கூறப்பட்டிருக்கிறதை நாங்கள் விரிவாய் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நீங்கள் இதுவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அவரே அன்றி நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. அவர்தான் எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தின ஒரே ஒரு தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு அத்தனை மகிமையும் அத்தனை ஆளுகையும் கொடுக்கப்பட்டது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால்
அத்தனை காரியத்தையும் இந்த பூமிக்கு வந்து பூமியிலே அத்தனை காரியத்தையும் ஜெயித்தெழும்பின எங்கள் தேவனாய் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த எங்கள் தேவனாய் இருக்கிறார். இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவருடைய எல்லாம் இதோ மரித்தேன் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் அவருடைய கரத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இத்துடன் முடித்துக்கொண்டு அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.